இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். ஜூன் மாதம் என்றாலே இயேசுவனுடைய திரு இருதயத்திற்கு நம்மையே ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே இதயமானது எப்பொழுது துடித்து கொண்டிருக்கின்றதோ அப்பொழுது அவன் உயிரோடு இருக்கின்றான் என்று அர்த்தப்படக்கூடியதாக இருக்கின்றது. இயேசுவனுடைய இதயத்தோடு எப்போது ஒரு கிறிஸ்தவனுடைய இதயமானது ஒன்று சேருகின்றதோ அந்த தருணத்திலே ஒரு நல்ல கிறிஸ்தவனாக அவன் இருக்கின்றான் என்று நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியும். இந்த இயேசுவனுடைய இதயத்தோடு நம்முடைய இதயத்தையும் இணைத்து செல்லக்கூடிய ஒரு வாழ்வுதான் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கும் என்பதை இந்த ஜூன் மாதமானது நமக்கு உணர்த்தும் விதத்திலேயே அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேதான் திரு அவையும் நமக்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த இயேசுவனுடைய இருதயம் என்று சொல்லுகின்ற பொழுது, இயேசுவனுடைய இதயத்தோடு நம்முடைய இதயத்தை இணைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது தெளிவாக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜூல்ஸ் சவாலியல் என்ற ஒரு அருட்தந்தை கூறுகின்ற பொழுது அழகாக கூறுவார், நான் இயேசுவனுடைய இந்த இதயத்திலே ஒரு புதிய உலகத்தை காணக்கூடியவனாக இருக்கின்றேன். அந்த உலகமானது மன்னிப்பின் உலகம், அன்பின் உலகம், அதே போல சமாதானத்தின் உலகமாக இருக்கின்றது. அந்த உலகத்திலே இரக்கம் நிறைந்து இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஆக மொத்தத்திலே இந்த அன்பின் உலகமாக, சமாதானத்தின் இதயமாக, அதே போல இரக்கத்தின் உலகமாக நம்முடைய உலகமானது மாறுபடுகின்ற பொழுது இயேசுவனுடைய இதயத்தோடு நம்முடைய இதயமும் ஒன்றாக பயணிக்கும் விதத்திலே செல்லும் என்பதை இவருடைய வார்த்தையானது நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எல்லோருக்கும் தெரியும், இடைக்காட்டூர் என்றாலே உடனடியாக இயேசுவனுடைய திரு இருதய ஆலயம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரை உடனடியாக சொல்லுவோம். ஆனால் அந்த ஆலயம் எப்படி உருப்பெற்றது, எப்படி இயேசுவின் திரு இருதயத்திற்கு அந்த ஆலயமானது ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியமும் அங்கு எழக்கூடியதாக இருக்கும். மரிய அன்னாள் என்ற ஒரு பெண்மணியானவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவராக இருக்கின்றார். இந்த மரிய அன்னாளுக்கு இதய நோயானது ஏற்படுகின்றது. இவர் எங்கெல்லாமோ செல்லுகின்றார் அந்த இதய நோயை குணப்படுத்தி விடலாம் என்று. ஆனால் ஒரு இடமும் அவருடைய இதய நோயானது குணப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படக்கூடியவராக இருக்கின்றார். அந்த தருணத்திலே ஒரு நபர் சொல்லுகின்றார், 9 நாட்கள் இயேசுவனுடைய திரு இருதயத்திற்கு நீ 9 நாள் மேற்கொள். இந்த 9 நாட்களும் நீ தொடர்ந்து செய்தாய் என்றால் கட்டாயமாக இயேசுவனுடைய திரு இருதயத்தினுடைய மேன்மையால் உன்னுடைய இதயமானது காக்கப்படும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். இதை முழுவதுமாக உள்வாங்கி அவர் தொடர்ந்து 9 நாட்கள் கட்டாயமாக 9 நாளை மேற்கொள்ள வேண்டும் என்று இருந்த பொழுது 5 நாட்கள் மட்டுமே அந்த 9 நாளை மேற்கொண்ட பொழுது இந்த இயேசுவின் திரு இருதயத்தினுடைய அந்த ஆற்றலால் முழுவதுமாக இவருடைய இதய நோயானது நீங்க பெறுவதை முழுவதுமாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலே அந்த பிரான்ஸ் நாட்டை சார்ந்த அந்த மரிய அன்னாள் என்பவர் இயேசுவனுடைய திரு இருதயத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கட்டப்பட்ட ஒரு ஆலயம்தான் இடைக்காட்டூரிலே இருக்கக்கூடிய இயேசுவனுடைய திரு இருதய ஆலயமாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இயேசுவனுடைய திரு இருதயத்திலே அன்பின் தீயானது எரிவதை நாம் ஒவ்வொருவரும் பார்க்க முடிகின்றது. இந்த தீயானது நாம் ஒவ்வொருவரும் இயேசு எந்த அளவிற்கு இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டு தன்னையே முழுவதுமாக கொடுக்கக்கூடியவராக இருந்தாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் கூட நம்மோடு வாழக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் நிலையான அன்பு கொண்டு நம்மை நிறைவாக பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை அது வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பின் தீயானது நம்முடைய இதயத்திலே பற்றி எறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல இயேசு காட்டிய அந்த அன்பை நாம் பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை இது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. மார்கரெட் மரியம்மாளுக்கு இயேசுவினுடைய இதயத்தினுடைய அந்த காட்சியை பெற்ற பொழுது இயேசு தன்னுடைய இதயத்தை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கின்றார். அந்த இதயத்தினுடைய மேன்மையை நாம் ஒவ்வொருவரும் கூட
அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த இதயத்தினுடைய பெருமையை அறிந்தவர்களாக மட்டுமில்லாமல் நம்முடைய இதயமும் கூட இயேசுவினுடைய இதயமாக மாற வேண்டும். இரக்கம் நிறைந்த இதயமாக, மன்னிப்பின் இதயமாக, ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயமாக, ஒருவர் ஒருவரை அன்பு செய்யக்கூடிய இதயமாக மாற வேண்டும் என்பதை இந்த சுட்டி காட்டுதலானது நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இயேசுவினுடைய இதயத்திலே ஒரு வாள் அல்லது ஒரு முள்ளினுடைய அடையாளம் இருக்கின்றது. இது எதை சுட்டி காட்டுகின்றது என்றால், ஒவ்வொரு தருணத்திலும் இயேசுவை நம்முடைய பாவத்தின் காரணமாக அவருடைய இதயத்தை நாம் ஒவ்வொருவரும் நோகடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நமக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பாவங்களை களைந்து தூய வாழ்வு வாழ்ந்து இயேசுவினுடைய இதயத்திற்கு நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்வினுடைய மையமாக, இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய கட்டாய கடமையாக நாம் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு கொண்டிருக்கின்ற பொழுது நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோம். இயேசுவனுடைய இதய அன்பை பிறருக்கு கொடுப்போம். இயேசுவனுடைய இரக்கத்தை பிறருக்கு கொடுப்போம். இயேசுவனுடைய மன்னிப்பை பிறருக்கு கொடுப்போம். நாமும் இயேசுவினுடைய இதய அன்பை நிறைவாக சுவைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதற்கான அருளை இயேசுவினுடைய இதயத்திலிருந்து நிறைவாக பெற்றுக்கொள்வோம்.